பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம். அங்கே டீச்சர்ஸ் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம காலேஜ் லைஃப் போகும்போது ஒரு 3 வருஷம் செலக்டிவாக ஒரு குரூப் எடுத்து படிக்கிறோம். அப்போ அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் நமக்கு போதிப்பாங்க. அடுத்து நம்ம வேலைக்கு போகிறோம். அப்படி வேலைக்கு போகும்போது நம்ம அடுத்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு சில மனுஷங்க நமக்கு ஒரு காரியத்தை இப்படி இந்த பாதையில் நிற்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதோட இப்படி ஒரு பருவம் வரதான் எல்லாரும் நம்ம கூட வருவாங்க. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை முடிவு பரியந்த வரை அவர் நம்மை போதித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இப்போ நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு குழப்பமான சூழ்நிலை, வாழ்க்கையில் நான் முன்னேறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு திக்கு தெரியாத திசையில் நம்ம இருக்கும்போது அவர் நமக்கு வழியை காட்டி நம்மை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம் தேவன் வழியை மட்டும் காமிச்சிட்டு நீ இப்படி போப்பா அப்படின்னு விடமாட்டார். நாம் அந்த வழியில் போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எப்படி அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோன்னு அவரோட கண்ணை வச்சு நம்ம பார்த்து கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்ம போகிற பாதையில் ஏதோ ஒரு தடையோ குழப்பமோ போராட்டமோ இருந்துச்சுன்னா அதை ரொம்ப கவனித்து பார்த்து ஆலோசனை தருகிறார். ஏனென்றால் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் நமக்கு உலக வாழ்க்கையிலையும் ஆலோசனை கொடுக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கு ஆலோசனையை கொடுக்கிறார். எந்தெந்த வழியில் நமக்கு அவர் ஆலோசனை தருவார்? ஜெபிக்கிற நேரத்தில் தருவார், வேதத்தை வாசிக்கும் போது தருவார், அவருடைய வார்த்தையினால் தருவார், நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாய் நமக்கு ஆலோசனை தருவார், சொப்பனத்தின் மூலியமா, தரிசனத்தின் மூலியமா, இல்லை தேவ மனுஷர் அவங்க மூலியமா நமக்கு ஆலோசனை தருவார். இன்னொன்று, அவர் நம்மளை முடிவு பரியந்த மரண பரியந்தம் வரை அவர் நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கேன், வாழ்க்கையில் நான் அடுத்த கட்ட நிலை நான் எப்படி போகணும், எனக்கு ஒரு வழி தெரில, படிப்புக்கோ வேலைக்கோ திருமணத்துக்கோ இதுக்கு எதுக்குமே எனக்கு வழி தெரில அப்படின்னு அந்த குழப்பமான சூழ்நிலையில் நம்ம மனுஷங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது, நம்ம கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நம் தேவன் பட்சபாதம் இல்லாதவர். நம் ஒவ்வொருவர்கிட்டையும் அவர் ஆலோசனை தந்து நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் பேசுவார், வழி நடத்துவார், ஆலோசனை தந்து நமக்கு ஒரு வெற்றிக்கான பாதை நம்ம வாழ்க்கையில் எதுவோ அதை நோக்கி அவர் நம்மை நடத்தி செல்ல வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கை முழுவதையும் அவரிடத்தில் அர்ப்பணித்து அந்த ஆலோசனையை கேட்டு நம்ம அதன்படி வாழணும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. தேங்க்யூ.